ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உள்ளாட்சி அமைப்புன்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பாலிட்டிக்கு கீழே வரும். இந்த டாபிக் வந்துட்டு 6th, 9th, 11th 3 புக்லேயுமே நமக்கு கவர் ஆகும். இன்றைக்கி நம்ம 6th புக்கை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புனா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ மதுரை இப்போ நம்ம மதுரைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே வந்துட்டு நகர்ப்புறமும் இருக்கும், கிராமப்புறமும் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நகர்ப்புறத்தை நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. சரியா? அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமப்புறத்தை நமக்கு எப்படி சொல்லுவாங்க, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. சரியா? இதை தான் நமக்கு என்னது உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாநகராட்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ புக்கு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த புக்கை வந்துட்டு இதை வந்துட்டு ரீட் பண்ணிட்டுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு மாநகராட்சினா என்னென்னு பார்க்க போகிறோம். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை தான் மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அப்போ மொத்த மாநகராட்சி எவ்வளவு? 21 மாநகராட்சி வந்துட்டு இருக்கும். 21 மாநகராட்சி இருக்கும். ஸோ அந்த மாநகராட்சி எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மாநகராட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம். ஸோ இது எல்லாமே நமக்கு என்னது மாநகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் எத்தனை மாநகராட்சி இருக்குது? 21 மாநகராட்சி வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ முதல்ல எந்த மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க அப்படின்னா, சென்னையை தான் நமக்கு ஃபஸ்ட்டு மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. இப்படி கொஷின் கேட்பாங்க, இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இது கொடுத்துருவாங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி நமக்கு எல்லாமே அது மாநகராட்சி தான். ஆனால் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்புனா அது என்னது? சென்னை. எப்போ உருவாக்குனாங்க சென்னையை? 1688 தான் சென்னை மாநகராட்சி அறிவிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்தது நகராட்சி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அடுத்தது நகராட்சினா என்ன அப்படின்னா, 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை, வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. 10 லட்சத்துக்கும் அதிகம் அப்படின்னா அது வந்துட்டு மாநகராட்சி. 1 லட்சத்துக்கும் அதிகம் அப்படின்னா அது வந்துட்டு நகராட்சி. ஸோ தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி என்னது? வாலாஜாப்பேட்டை நகராட்சி. சரியா? கொஸ்டின்ஸ் வந்து இது கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பேரூராட்சினா என்ன அப்படின்னா, நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஊர் தான் என்னது? பேரூராட்சி. சுமார் 10,000 மக்கள் தொகை. சரியா? 10,000 மக்கள் தொகை வாழக்கூடிய ஊர் தான் என்னது? பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 10 லட்சம் அப்படின்னா மாநகராட்சி, 1 லட்சம் அப்படின்னா நகராட்சி. 10,000 பேர் வாழக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுதான் என்னது? பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது இது முக்கியமான ஒன்று. சரியா? இந்தியாவிலேயே முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த சென்னை எப்போ உருவாக்குனாங்க? மாநகராட்சியை எப்போ வந்துட்டு அறிவித்தாங்க? மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு என்னது? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு என்னது பார்த்துக்கணும். ஸோ இப்போ மாநகராட்சிக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதே மாதிரி நகராட்சிக்குன்னு ஒரு ஆணையராக இருப்பாங்க, பேரூராட்சிக்குன்னு ஒரு ஆணையர் இருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ மாநகராட்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்திய ஆட்சி பணி அதிகாரி தான் என்னது? ஆணையராக இருப்பார். சரியா? அதாவது கலெக்டர். நகராட்சி அப்படின்னு எடுத்துக்கும்போது அரசு அதிகாரிகள் தான் என்னது? நகராட்சி ஆணையர்களாக இருப்பாங்க, அதாவது நியமிக்கப்படுவாங்க. பேரூராட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிர்வாக அலுவலர், அதாவது இஓ, செயல் அலுவலர் தான் என்னது? நிர்வாக அலுவலராக இருப்பாங்க. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நகர்ப்புறத்தில் இருக்க எல்லாமே பார்த்துட்டோம். மாநகராட்சி பார்த்துட்டோம், நகராட்சினா என்னென்னு பார்த்துட்டோம், பேரூராட்சினா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது கிராமங்களில் என்னென்ன செயல்படுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு என்னது? கிராம ஊராட்சின்னு சொல்லுவாங்க. கிராம ஊராட்சி தான் என்னது? மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுது. கொஸ்டின் கேட்பாங்க இப்படி, மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுதான் என்னது? கிராம ஊராட்சி. ஓகேவா? அடுத்தது கிராமங்கள் மக்கள் தொகைக்கு இருக்கப்ப பல பகுதிகளாக, அதாவது வார்டுன்னு சொல்லிட்டு பிரிச்சுருந்துருப்பாங்க. சரியா?
ஸோ அந்த வார்டில் இருக்க உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் எல்லாத்தையுமே யார் தேர்ந்தெடுப்பா? மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ கிராம ஊராட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் ஓட்டு போட்டு தான், அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும். ஸோ நம்ம வந்து ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுப்போம். சரியா? தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வந்துட்டு ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், அதாவது கவுன்சிலர் தேர்ந்தெடுப்போம். மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். ஸோ இவங்க எல்லாத்தையுமே யார் தேர்ந்தெடுப்பா? மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. சரியா? அடுத்தது ஊராட்சி ஒன்றியம். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுது. ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், அதாவது கவுன்சிலர்னு ஒருத்தவர் இருப்பார். ஸோ உங்கள் ஏரியா கவுன்சிலர் யார் அப்படிலாம் கேட்பாங்க. சரியா? அதாவது கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க, ஜென்ரலாக இப்போ நம்மகிட்ட ஒருத்தவங்க கேட்பாங்கள்ல அந்த மாதிரி. கவுன்சிலர் தங்களில் ஒருவர் தான். இப்போ நம்ம கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ கவுன்சிலர் நிறைய பேர் இருப்பாங்க. கவுன்சிலர் வந்துட்டு தங்களுள் ஒருவரை தான் ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? துணை தலைவரும் தேர்ந்தெடுப்பாங்க. துணைத் தலைவரையும் யார்? கவுன்சிலர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்தது வட்டார வளர்ச்சி அலுவலர். இதன் நிர்வாக அலுவலர் யார்? அதாவது கிராம ஊராட்சிக்கு நிர்வாக அலுவலர் யார்? வட்டார வளர்ச்சி அலுவலர், BDO தான் நிர்வாக அலுவலர். ஊராட்சி ஒன்றிய அளவில் பணிகள் மேற்கொள்ளப்படுது. சரி, அது வேண்டாம். அடுத்தது நீலகிரி, பெரம்பலூர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. எத்தனை ஒன்றியங்கள்? 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம்? கிராம ஊராட்சினா என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ஊராட்சி ஒன்றியம்னா என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது மாவட்ட ஊராட்சினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்படுது. 50,000 மக்கள் தொகை அப்படின்ற அடிப்படையில் பல பகுதிகளாக பிரிக்கப்படுது. சரியா? பகுதி உறுப்பினர்களை வந்துட்டு, அதான் நம்ம மேலே பார்த்தோமா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, பகுதி உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பா? மக்கள் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுள் ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் யார் வந்துட்டு செயல்படுறாங்க? குழு தலைவர், அதாவது மாவட்ட ஊராட்சி குழு தலைவர். மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலமாக மக்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. சரியா? மக்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. யார்? மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும். அதே மாதிரி மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ அந்த பகுதி உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? அடுத்தது பணிகள் என்ன? இப்போ கிராம ஊராட்சியின் பணிகள்னால் குடிநீர் வழங்குதல் அப்படின்ற பணி வந்துட்டு அவங்க செய்வாங்க. அடுத்தது மேக்ஸிமம் பேசிக்கானது தான் இருக்கும். சரியா? தெருவிளக்கு அமைத்தல், தெருக்களை தூய்மைப்படுத்துதல், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், ஸோ இந்த மாதிரி நலத்திட்டங்கள் செய்தல், இந்த மாதிரி நிறைய இது செய்வாங்க. விருப்ப பணிகள்னு பார்த்தோம்னா பூங்கா அமைப்பாங்க, நூலகம், விளையாட்டு மைதானம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு செய்வாங்க. மாநகராட்சி பணிகளும் அதே மாதிரி தான். பட் மேம்பாலங்கள் அமைத்தல், மருத்துவ சேவை, தூய்மை பணி, இந்த மாதிரி. ஸோ இதுவுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிராம ஊராட்சிக்கு எப்போல்லாம் வருவாய் வருது, மாநகராட்சிக்கு வந்துட்டு எப்போல்லாம் வருவாய் வருது அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, வீட்டு வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, குடிநீர் வரி, ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு வருவாயான்னு போகுது. சரியா? அடுத்தது 18 வயசு நிறைவடைந்த எல்லாருமே என்ன செய்யலாம்? ஓட்டு போடலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்துட்டு எல்லா கிராமங்கள்லையுமே நடைபெறும், அதாவது சின்ன கிராமங்கள்லையுமே நடைபெறும். சரியா? இது ஒரு நிரந்தர அமைப்பு. சரியா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிரந்தர அமைப்பு என்னது? கிராம சபை கூட்டம் நிரந்தர அமைப்பு. ஸோ மக்களாட்சியின் அமைப்பின் ஆணிவேர் என்னது? கிராம சபை. மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் என்னது? கிராம சபை. சரியா? ஸோ இந்த கூட்டத்தில் வந்துட்டு யார் யார் கலந்துக்குவாங்க, இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த கூட்டம் வந்துட்டு 4 முறை நடைபெறும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 தடவை நடைபெறும். அது எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, Jan 26, மே, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஸோ இந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே நடைபெறும். 18 வயசு நிறைவடைஞ்ச யார் வேணாலும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு, அதாவது வார்டு உறுப்பினர்கள், துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், ஸோ இவங்க எல்லாருமே அதில் வந்து கண்டிப்பாக கலந்துப்பாங்க. ஓகேவா?
அடுத்தது உள்ளாட்சி அமைப்பின் அதிகாரங்கள் என்ற நோக்கத்துக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 என்னது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. சரியா? ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் சட்டம். ஏப்ரல் 24 1992 என்னது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த பேர் வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி வந்துட்டு இந்த பேர் வச்சுருப்பாரு. தேசிய ஊராட்சி தினம் என்னது ஏப்ரல் 24. ஸோ பஞ்சாயத்து ராஜ் எப்போ கொண்டு வந்தாங்கன்றதை பார்த்துக்கணும். அதே மாதிரி தேசிய ஊராட்சி இதுவுமே நம்ம பார்த்துக்கணும். இந்த இது தெளிவாக படிச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராம சபை அமைத்தல். இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று ராங்காக கொடுத்து எது வந்துட்டு தவறான ஆன்சர் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. சரியா? 3 அடுக்கு ஊராட்சி அமைப்புன்னு அது என்னது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை, இன்னும் பிற. சரியா? இதெல்லாமே இருக்குது. அடுத்தது ஊராட்சி அமைப்பு, அதாவது உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் வந்துட்டு பெண்களோட பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 33% வந்துட்டு இடஒதுக்கீடு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? எல்லா உள்ளாட்சி அமைப்புலேயுமே 33% பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இடஒதுக்கியிருப்பாங்க. அடுத்தது 2011 வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் 38% வந்துட்டு வெற்றி பெற்றாங்க. யார்? பெண்கள். அடுத்து 2016 50% வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடக்கும் தான் 5 இயர்ஸ்க்கு 1 டைம் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். ஸோ வந்துட்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு நடக்கும். சரி, அவங்களோட பதவிக்காலம் 5 ஆண்டு. ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே ஒரு மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுவும் படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது? சென்னை, கோயம்பேட்டில் வந்துட்டு இருக்குது. அடுத்து இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க உள்ளாட்சி அமைப்பு என்னன்ட்டு. கிராம ஊராட்சிகள் எவ்வளோ இருக்குது? 12,525 இருக்குது. ஊராட்சி ஒன்றியங்கள் 388, மாவட்ட ஊராட்சி 36, பேரூராட்சி 490, நகராட்சி 138, மாநகராட்சி 21. ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. சரியா?